hope you are all aware that we have yet another interview in our campus because you have been attending interview for the past 2 months and this is another chance you are getting. We have in our midst HR from Gopal Das Jewellery. We are going to recruit you and we are expectation is good communication skills. Okay, so already you people are trained in communication skills and how to appear for GD and all. So I hope you are all well trained and you will get placed today. Yes, all the best students. Do your best and get recruited. Thank you. Students, first you will be facing GD, group discussion, and once you are selected in GD, you will be moved to the next round, that is 1-to-1 interview. Okay? So, you are all well trained how to appear for GD and you know how to behave and how to speak. So, already you are well trained in that aspect. So, perform very well so that you will get selected for the next round. Yes? So now we have HR from Gopal Das Jewellery. The sir will explain you about their recruitment process. Thanks for the management to offer this service. எங்களுடைய கம்பெனியை பற்றி ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். நீங்கள் அதை ஃபஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்கள் கம்பெனி பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாடி? ஓகே, இது வந்து கோபால் தாஸ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 97 வருஷம் பாரம்பரியமான ஒரு கம்பெனி. இங்கே டைமண்ட் ஜுவல்லரி தான் பண்ணிட்டு ஓகே, திருச்சியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து குளோபல் லெவலில் நிறைய இடத்துல பிரான்ச் போகும். கரெக்டாக 6 பிரான்ச் இருக்குது. சென்னை, ஹைதராபாத், மும்பை, துபாய், அபுதாபி. ஸோ இதான் எங்களோட இன்னும் இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நாங்கள் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்குது. ஸோ வி ஆர் ஆல்சோ வெல்கமிங் பீப்புள் டு ஜாயின் அஸ். இதில் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு 100 வருஷம் இருக்கிற கம்பெனிங்க எத்தனை கம்பெனிங்க? நீங்கள் எல்லாம் இன்டர்வியூக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ எல்லாரும் ஜாப் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன கம்பெனி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க? ஃபீல் ஃப்ரீ டு ஸ்பீக்மா. என்ன தோணுதோ சொல்லுங்க. சரி, நான் சொல்கிறேன். டாட்டா எல்லாருக்கும் தெரியுமா? டாட்டா. அடுத்தது வேறு ஏதாவது கம்பெனி சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. அசோக் லேலண்ட். ஓகே, அப்புறம் கொஞ்சம் சவுண்டா? சரி, நம்ம ஒரு இதுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நல்லா ஒரு நல்ல ஷாப் கம்பெனிஸ் 100 வருஷம் 150 வருஷம் ஆன கம்பெனிஸ் இருக்கும். நிறைய பேருக்கு நாங்கள்லாம் எதுவுமே ப்ரொமோஷன்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நிறைய உங்களுக்கு சொந்தக்காரங்களும் உங்கள் இதுலேயோ எல்லாரும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க, தெரியாது. ஒரு இதாக தான் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி அப்படிங்கும்போது எல்லாம் நினைப்பீங்க டேரக்டரை ஒரு தான் நினைப்பீங்க. பட் இட்ஸ் அ கார்பரேட், இட்ஸ் ஹேவிங் பிகர். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா ஒரு பார்த்தீங்கன்னா டேனிஷ்னு ஒரு பார்த்துருக்கீங்களா? டேனிஷ் பார்த்து இல்லையா ஜுவல்லரி? ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ எங்களது கோபால் தாஸ் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி. பாரம்பரியமாக ஒரு 4 ஜென்ரேஷனாக ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். கஸ்டமர்ஸ் அதே மாதிரி 4 ஜென்ரேஷன் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணி மாறிடுவாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ட்ரஸ்ட்டாக இதாக இருக்கிற கம்பெனி. இது இதே ஸ்டைலில் நம்ம ஒர்க் பண்ணணும்.
we are not expanded too much. இப்போதான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஒரு 3 வருஷம் ஆகிறதுனால ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. ஸோ we are going to expand. இதுதான் இதோட பேக்ரவுண்ட். ஓகே, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைமண்ட் ஜுவல்லரி, டைமண்ட் வச்சு போடுற ஜுவல்லரியில் பண்ணியிருக்கோம். இதில் 80% டைமண்ட் ஜுவல்லரி. ஸோ அதனால் பெரிய பெரிய கடையாக இதெல்லாம் இருக்குது, சின்ன கடையாக தான் இருக்கும். பட் சிம்பிளாக இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் லக்ஸரி பிராண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஃபேக்ட்ரி டைகர், ஃபேக்ட்ரி வந்து திருச்சியில் இருக்குது. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஆர்டிசன்ஸ் இருக்காங்க. டிசைனிங் இது பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் எல்லாமே அங்கே நடக்கும். அது ஒரு பார்ட். அதர் பார்ட் வந்து ஃபுல்லாக ஷோரூம்ஸ், கஸ்டமர் ரீச் பண்ண முடியாது. ஸோ ஷோரூம்ஸ் போடுறோம். அந்த ஷோரூம்ஸில் தான் நமக்கு வந்து ஆர்டர், ஷோரூமில் வந்து வர கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்குறது, இது பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் வேலை எப்படி இருக்கலாம், நம்ம கடையில் வரவங்களுக்கு பொருள் எடுத்துக்கணும், அது தெரியும், பொருள் என்னன்னு தெரியும், பொருள் எடுத்துக்கணும், அவங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி இல்லை அவங்களுக்கு புது ஐடியா கொடுக்கணும். இப்போ என்ன மாதிரி நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு, என்ன இது இருக்குது, இதெல்லாம் சொல்கிறது தான். இதெல்லாம் வந்து சேல்ஸ் ப்ளஸ் ஆள் இது பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங். சின்ன சின்ன HNI கஸ்டமர்ஸ் அவங்க ரீச் பண்ணுறது, அவங்க வர வைக்கிறது, கடைக்கு வர வைக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸாக இருக்குது. இதுதான் நம்ம வந்து நிறைய எல்லா பிரான்ச்லேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிரான்ச் எங்கே இருக்கோ அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. இது புரிஞ்சுங்களா? இந்த ரோல் தான் நம்ம ஆள் எடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து வரும்போது எத்தனை ஷோரூம் ஓப்பன் பண்ணுமோ அத்தனை ஷோரூமுக்கு ஆள் எடுப்போம். எல்லாம் ட்ரெயின் ஆகி பண்ணுவாங்க. உங்களுக்கு கெரியர் க்ரோத்தும் அதே மாதிரி தான். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ஆகலாம், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம், அப்புறம் மேனேஜர் ஆகலாம், பிரான்ச் மேனேஜர் ஆகலாம், அப்புறம் 2-3 பிரான்ச் இருப்பாங்க, மேனேஜர். அங்கேருந்து அடுத்த லெவல் வந்து ஸ்டேட் ஹெட்டு, அதுக்கப்புறம் ரீஜனல் ஹெட்டு, அதுக்கப்புறம் நேஷனல் ஹெட், அப்புறம் குளோபல் ஹெட் வரைக்கும் க்ரோ ஆகி போகும். இப்போ எங்களோட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 85% ஆஃப் த ஸ்டாஃப் வி ஹேவ் ஒரு க்ளோஸ் டு 180 பீப்புள். 85% அதாவது கிட்டத்தட்ட 130 பேருக்கு மேலே எல்லாமே 10 வருஷம் சர்வீஸ்க்கு மேலே இருக்கிறது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் எப்படி எல்லாரையும் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அவங்க ஒவ்வொருத்தரும் தனியாக ஃபேமிலி செட்டில் ஆகி அவங்க பசங்க படிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேரோட ஃபேமிலி அப்பா வேலை செய்கிறாங்க, பசங்க கீழே வந்துட்டாங்க, வேலைக்கு போவாங்க, நல்லா படிச்சுட்டு எல்லாம் கீழே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஜாஸ்தியாக போகிறதால நம்ம நிறைய பீப்புள் வேணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுதான் எங்களோட ப்ரெசன்டேஷன் நம்ம ரன் பண்ண நீங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோங்க. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு படமாக பார்த்து கொஞ்சம் ஷேர் வாய்ப்பு சொல்கிறத. ஸோ நான் வந்து 1929 ஆரம்பிச்சது, 1929 திருச்சியில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சென்னை வந்து 2010 வந்து ஹைதராபாத், மும்பை 2040, அபுதாபி 2060 இந்த மாதிரி இருக்கும். இப்போ நடுவில் இந்த கோவிட் இதெல்லாம் வந்தப்போ கொஞ்சம் ஷோ இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இன்னும் ஒரு 15 ஷோ ஓப்பன் பண்ணுவோம். பெங்களூர், புனே, கோயம்புத்தூர், விசாகப்பட்டினம் இந்த மாதிரி டாப் சிட்டிஸ்க்கு பண்ணியிருக்கோம். இதுதான் ஆயிரம். ஸோ எங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ரீலொகேஷன் ரெடியாக இருக்கவங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். அதாவது கனெக்ட் பண்ணி உங்களுக்கு க்ரோ